வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 17 நாட்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார். ஆனால் அவர்தான் முதல்வர் என்று அமெரிக்கா வாழ் நிர்வாகிகளுக்கும் புதிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் பேசும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கு சாதாரண நபராகத்தான் இருந்துள்ளார். அனைத்து பேச்சுவார்த்தையும் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர். ராஜா அவர்கள்தான் பார்த்து கொண்டுள்ளார். பொம்மையாகத்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருப்பதாகவும் அமெரிக்காவை சுற்றி பார்ப்பதற்கு அரசு நிதி பயணமாக தற்பொழுது சென்றுள்ளதாக கடுமையான விமர்சனமும் எழுந்துள்ளது. தமிழகத்தில் துண்டு சீட்டை பார்த்து சரியாக பதில் கூற முடியாத ஸ்டாலின் அவர்களால் அமெரிக்காவில் எப்படி பேச முடியும்? தேவையில்லாத வேலைதான் செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். தமிழகத்தில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை தீர்க்க முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருப்பது சரிதானா? சென்னையில் பல்வேறு நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருவதாக ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். ஒரு நிறுவனம் சரியான இடத்தில் தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அந்த இடம் பாதுகாப்பான சூழலாக இருக்கிறதா என்பதை முதலில் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் கருத்தில் கொள்ளும். ஆனால் சென்னையில் தற்பொழுது இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல், பாதுகாப்பு இல்லாத சூழல், தற்பொழுது வரை மிரட்டல், கொலை, கொள்ளை சம்பவங்கள், ரவுடிகளின் அட்டூழியம் என்று சென்னை தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வரக்கூடிய நிலையில் இந்த இடத்தை எப்படி தேர்வு செய்வார்கள்? பெங்களூரு போன்ற மிக முக்கியமான இடங்களை தேர்வு செய்கின்ற நிறுவனம் சென்னையை தேர்வு செய்யாததற்கு காரணம் குடிபோதையும் போதை மருந்துகள் கடத்தலும் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி தற்பொழுது சென்னையில் பாதுகாப்பு இல்லாத சூழலும் உருவாகியிருக்கிறது. ஆனால் இதை எதையும் கருத்தில் கொள்ளாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டு அங்கு சுற்றுலாவிற்காக சென்றுள்ளதை முதலீடுகள் ஈர்ப்பது மாநாடு என்று கூறி பொய்யான தகவலை தற்பொழுது வெளியிட்டு வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் இதை வெளிப்படையாகவே தனது இணையதள பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட உடனேயே அங்கு கட்அவுட் பேனர்கள் வைத்து மீண்டும் ஒரு முறை நாங்கள் பித்தலாட்டம் செய்வதை உறுதி செய்து இணையதளங்களில் 2 நாட்களாக டிஎம்கேவை வைத்து செய்து வருகிறார்கள். அமெரிக்காவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொம்மையாகத்தான் இருக்கிறார். அவர் எந்த ஒரு நிர்வாகிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அவர் அமைதியாகத்தான் இருப்பதாக செய்திகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2 வார்த்தைகள் கூட அவரால் பேச முடியவில்லை. அதிகாரிகளிடம் பேச முடியாமல் திணறி வருவதாகவும், எதற்காக அமெரிக்கா வந்தோமோ அது தற்பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது.